பிரைஸ் த லார்ட். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஒரு குடும்ப தலைவிக்கு கடன் பிரச்சனை, கணவன் குடும்பத்தை கவனிக்காத பரிதாப நிலைமை, பிள்ளைகளால் வேதனை, இப்படி பல்வேறு பாடுகளினால் தனிமையிலே செய்வதறியாது தவித்தாள், தடுமாறினாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் மனித ஒத்தாசையை நாடாமல் கர்த்தரையே பற்றி கொண்டாள். ஆண்டவரே, இந்த நிலைமையிலே நீரே எனக்காக யாவற்றையும் அழகாய் செய்து முடியும் என்று வேண்டிக் கொண்டாள். அவள் ஜெபித்தபடியே கர்த்தர் குடும்ப வாழ்வை பொறுப்பெடுத்தார். எல்லா பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக கர்த்தருடைய வல்லமையினால் முறிந்து ஓடும்படி செய்தார். கடன் மாறியது. ஆண்டவர் அவள் கணவனுடைய இருதயத்தை புது இருதயமாக மாற்றினார். அந்த குடும்பம் ஒரு ஜெப வீடாக மாறும்படி தெய்வீக வல்லமையை அருளி செய்தார். நீங்களும் இதே கவலையோடு பாரத்தோடு இதே நிலைமையில் இருக்கிறீர்களா? இந்த சகோதரியை போன்று கர்த்தரை சார்ந்திருங்கள். எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினால் உங்களை நிரப்பி எல்லா தீங்குக்கும் பொல்லாங்குக்கும் உங்களை விடுதலையாக்கி காப்பார். இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் உங்களை தாழ்த்தி தள்ளிவிட முயற்சிக்கலாம். சத்ருவாகிய சாத்தானும் உங்கள் வாழ்வில் பற்பல குறைவுகளை கொண்டு வந்து உங்களை வேதனைப்படுத்த பல வழிகளை கையாளலாம். ஆனால் ஆண்டவரோ எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை ஆளுகிறவர் மட்டுமல்ல, உங்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே மட்டுமாகும். ஆகவே சற்று சோர்ந்து போகாதிருங்கள். 1 நாளாகமம் 29:12 தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆமென்.